நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1, 1, 2 அப்படின்றது வந்து பள்ளியோடத்து கணக்கு. அது வந்து நடைமுறை அனுபவத்துக்கு வந்து ஒத்து வராது. நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி எடுத்துட மாட்டோமா, ஒரு குறைஞ்ச செலவு. இந்த குறைஞ்ச செலவில் ஒரு சிக்கனமாக ஒரு அருமையான வண்டியை அப்படியே தொட்டி கட்டினதோடு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கடன் இல்லாமல் தப்பிச்சிருவோமே. எப்படியாவது இந்த கடன் சுமையிலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடணும். புது வண்டி எடுத்தோம்னா 5 லட்சம்ன்றாங்க, 7 லட்சம்ன்றாங்க, அதுக்கு தொட்டி போடணும், அது போடணும்னு பல பஞ்சாயத்து வருமே. அத்தனை லட்சம் நம்ம எப்படி கட்ட முடியும்? நம்மளுடைய சூழ்நிலை சரியில்லையே, நம்ம வந்து கொஞ்சமாக தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கணக்கு போடுவீங்க. பார்த்தீங்களா, இது வந்து பள்ளியோடத்து 1, 1, 2 அப்படின்றத பள்ளியோடத்து கணக்கு. இது வந்து நடைமுறையில் வந்து ஒத்து வரவே வராது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து 10,000 ரூபாயா 10 பேர்கிட்ட கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஆள்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கி அந்த 10,000 ரூபாயா கடனை முடிச்சுட்டு ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கினீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கடனுடைய தொகை எவ்வளோ இருக்குதுன்னா 1,80,000 ரூபாயா இருக்கும். இது அனுபவம். என்னடா 10,000 ரூபா கடனுக்கு 10,000 ரூபா வாங்கினா கணக்கை முடிச்சிடலாம்ல, ஒரே ஆள்கிட்ட நல்லா நீட்டாக வந்து கட்டிடலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே நடக்கிறது வேறையாக இருக்கும். உங்கள்கிட்ட பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே செலவு கணக்குகள் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து முந்திக்கிட்டு வந்து நிற்கும். உங்கள் மனைவியாக இருந்தாலும் என்ன பார்த்து 1 லட்ச ரூபா வாங்க போகிறாரு, நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு 2,000 ரூபாயிலே அவர் குறைஞ்சி போயிட போகிறாரு அப்படின்னு அந்த 2,000 ரூபாயை உடைப்பாங்க. அதாவது காசெல்லாம் வந்து காக்கா கூட்டம் மாதிரி. ஒரு கல்லை விட்டிங்கன்னா எல்லா காக்காவும் பறந்துடும். நீங்கள் 100 ரூபாயா வச்சுருந்தீங்கன்னா முழுசாக இருக்கும். 1 ரூபாயை செலவழிச்சிட்டிங்கன்னா 99 ரூபா வீணாக போயிடும். 1000 ரூபாயாக இருந்தால் முழுசாக இருக்கும். ஒரு 10 ரூபாயை செலவழிச்சிட்டிங்கன்னா பறந்து போயிடும். பார்த்தீங்கன்னா 110 ரூபா தான் பையில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல்லாம் இருக்குது. இது வந்து அனுபவ பாடம். அப்போ நம்ம ஒரு வண்டி எடுக்கணும், அது ஒரு பெஸ்ட்டான வண்டி எடுக்கணும். அப்போ ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு குறைஞ்ச செலவில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு நம்ம கடனே இல்லாமல் இருந்துடணும், நாங்கள் நட்டை மட்டும் அடவு வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இது வந்து 1ஆம் கிளாஸ் கணக்கு. அதாவது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புது வண்டி தான் எடுக்கணும். ஏன்னா புது வண்டி முத கட்ட போகிறீங்க பாருங்கள் பணம், அது மட்டும்தான் அந்த புது வண்டிக்கு பணம். மிச்சது வந்து அந்த வண்டி சம்பாரித்து அந்த வண்டியை காப்பாற்றணும், அந்த வண்டி சம்பாரித்து உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், அந்த வண்டி சம்பாரித்து உங்களுக்கு லாபத்தை காட்டணும். இப்போ நீங்கள் மட்டும் போய் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாக லோக்கலாக வச்சுக்கிட்டால் 500 ரூபா, மாதத்துக்கு 15,000 ரூபா கிடைக்கும். இது உங்கள் வண்டியும் சேர்ந்து போய் வேலை பார்த்துச்சுன்னா மாதம் உங்களுக்கு 50,000 ரூபா கிடைக்கணும். அப்படி கிடைக்கிற அளவுக்கு உங்களுடைய டேலண்ட்டை, உங்களுடைய பேச்சு திறமையை துரோகியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் பல்ல காமிச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் சூழ்நிலைகள் தந்திரப்பதில் நீங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் தாழ்மையாக போய் அந்த மனிதர்கிட்ட அனுசரணையாக நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சவாரி கிடைக்கும். சரிங்களா? அப்போ நான் அவங்ககிட்ட போய் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷனில் சினிமாவை பார்த்து நம்ம பயங்கப்புறம் கெட்டு நாசமாக போய் இன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டு ஊருக்கு 10 பேர் வீட்டுக்குள்ளே தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்கான். இங்கே பூரா பார்த்திங்கன்னா எங்கள் தெருவுலேயே வந்துட்டு எங்கள் பாடி பில்டிங் லைன்லேயே மதியானம் மட்டும் ஒரு 500 ஹிந்தி பையங்க வந்து வேலை ஆகிறான். தமிழங்களாம் எங்கடா போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்காரங்க நம்ம வந்துட்டு தியாகி ஆகணும் அப்படின்னு சொல்லி கஞ்சி தொட்டியை போட்டு இவங்கள வந்து கஞ்சி தொட்டியாகவே ஆக்கி என்ன பண்ணிட்டாங்க, சாராயத்தை ஃப்ரீயாக கொடுத்து சாராயத்தை குடிக்க வச்சு சாகடிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரன் கொஞ்ச நாளில் நம்ம நாடு ஹிந்தி நாடாயிரும், அதை பிறகு பேசிக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வண்டி எடுக்கணும்னா கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. ஒரு புத்தம்புது வண்டி எடுத்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக பெருமை கிடைக்கும். அதே புது வண்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த புது வண்டிக்கு ஏற்ற மாதிரி சவாரி கிடைக்கும். இந்த வண்டியில் எதையும் ஏற்றலாம்டா, இங்கே ஏற்றி நம்பி போகலாம்டா அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவில் அந்த சவாரியில் அந்த வண்டியில் சம்பாரித்து அந்த வண்டிக்கு டிவி கட்டுங்க. உங்கள் கை காசை போட்டு டிவி கட்டுவேன்னு வண்டி எடுத்திங்கன்னா வண்டி வீணாக போயிடும். நான் என் சம்பளத்தை காசை வச்சு நான் டிவி கட்டி போடுவேன்னா எதுக்கு அப்புறம் வண்டி எடுக்கிறீங்க? வண்டியை நான் சொகுசு பங்களாவா? கிடையாது. சம்பாதிக்கிற ஒரு டூல்ஸ். சரிங்களா? அந்த சம்பாதிக்கிற டூல்ஸ், அப்படி சம்பாதிக்கிற டூல்ஸில் ஒரு பெஸ்ட்டான டூல்ஸ் வேணும். அவங்கள விட அந்த அண்ணனை விட இந்த அண்ணனை விட நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டாக பண்ணிக்கிறணும். அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு புது மாடல் வண்டி வந்திருக்கு, அதை விட இன்ஜின் சிசி பவர் அந்த பவர் இந்த பவர் கூட இருக்குது, நம்ம அந்த வண்டி எடுத்து இந்த வண்டி எடுத்து வெயிட்டாக ஓட்டிவிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃபெயிலியர் மாடலாக. அதாவது நீங்கள் போட்ட லட்சக்கணக்கான பணங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்மளாம் வந்து 10,000 ரூபா போனாலே 10 நாளைக்கு தூங்க மாட்டோம். ஏன்னா நம்மளாம் தீபாவளிக்கு சட்டை எடுக்கிறாளுங்க. இப்படி லட்சக்கணக்கான ரூபா வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நடப்பில் இருக்கக்கூடிய வண்டி, நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய வண்டி எதுனா டாட்டா ஏஸ் டீசல் தான்.
ஆனால் அந்த டீசல் வண்டியை என்ன செஞ்சுட்டானுங்க, இவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் மயிர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு சைலன்சர் 1.5 லட்ச ரூபாய்க்கு சைலன்சரை மாட்டி அந்த வண்டியை வந்து நம்மளை மாஸ்க்கை மாட்டி கொடுமைப்படுத்துகிற மாதிரி கொடுமைப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி நம்ம அந்த வண்டி எடுத்தோம்னா சைலன்சரில் கம்ப்ளைண்ட் வரவே வராது. ஒரு ஒயர் அந்து போனால் கூட சென்சார் தான் ஃபால்ட்டு, நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டினா தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்கிற மெக்கானிக்கரெலாம் இருக்கிறதாக இப்போ எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. சரிங்களா? அதனால் வந்துட்டு பெட்ரோல் வண்டி எடுங்க. டாடா எஸ் பெட்ரோல் வண்டி, டாடா எஸ் கோல்டு சிஎக்ஸ் பெட்ரோல் வண்டி எடுங்க. வண்டி வந்து பிரமாதமான வண்டி. நீங்கள் வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். இதை சொல்கிறேனே நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உன்ன மாதிரி நானும் ஒரு உழைப்பாளி. நீங்கள் பாடி கட்ட வரணும்னு நினச்சா கூட எப்படி வரணும் தெரியுமா? ஒரு உழைப்பாளியை பார்க்க போகிறேன், நான் வேலை பார்க்கும் போது எப்படி இருப்பேனோ அப்படி தான் அந்த உழைப்பாளி இருப்பான் அப்படின்னு நினச்சி வந்தால் தான் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிவேன். என் பேச்சு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு உழைக்கிற கரங்களாக இருந்தால் தான் என் பேச்சு உங்களுக்கு பிடிக்குமே தவிர என்கிட்ட வசீகர பேச்சு கிடையாது, வசீகர மியூசிக் கிடையாது, பொய் பிராடு பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நான் அந்த சேனலை போட்டதே விளையாட்டுக்கு தான் என்னுடைய பொண்ணு போட்டாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் ஏன் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா, இவங்க பூரா பழைய வண்டியை தேடி போய்கிட்டு இருந்தாங்க. பழைய வண்டியை தேடி போனால் பாதாளத்தை நோக்கி போகிறாங்கன்னு அர்த்தம். ஒரு உழைக்கிற மனுஷன், ஒரு உழைச்சி முன்னேறணுன்ற இளம் வாலிப பிள்ளைகள்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு பாதாளத்தை நோக்கி போய் வாழ்க்கை ஒரு முறைங்க வேலிடிட்டி இல்லாத வாழ்க்கை. 80 வருஷம்ன்றதே ஒரு நிச்சயத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கவலையும் கண்ணீரும் அசிங்கப்பட்டு வாழ போகிறீங்களா? இல்லை ஒரு புது வண்டி எடுத்து இதுதான் டியூ, இதை தான் கட்டணும், இதுக்கு நம்ம இந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னு எடுத்து ஓட்ட போகிறீங்களா? அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் ஒரு தொட்டி கட்டணும்னாலும் இப்போ அண்ணே இந்த தொட்டி போகிறதுக்கு எவ்வளோண்ணே அப்படின்னு மொட்டையாக கேட்குறீங்க. அதாவது தொட்டிலேயே ஒரே ஒரு ஆங்கிள் தொட்டி, அதை வந்துட்டு 40,000 ரூபாயிலையும் போடலாம், 60,000 ரூபாயிலையும் போடலாம், 70,000 ரூபாயில் அந்த தொட்டி வந்து செய்யலாம். இதுக்கு காரணம் என்னென்னா அதில் போடக்கூடிய மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை வச்சு தான் நம்ம வந்து அந்த தொட்டிக்கு வந்து வேலை பேசணும். நம்ம இந்த பழைய வண்டி இருக்குது, நம்ம ஒரு தொட்டி போடணும் அப்படின்னா கூட ஏதோ அதில் 2 ஆங்கிள் ஆக வச்சா அந்த காசு குறைஞ்சிராதா, இதில் 2 பட்டாவாக வச்சா காசு குறைஞ்சிராதா, இதெல்லாம் நல்லா தானே இருக்குது, இந்த இடத்த மட்டும் வேலை பார்த்தா நம்ம காசு குறைஞ்சிராதா, ஒரு கடன் சுமையிலேருந்து நம்ம தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கற்பனையில் அதை செய்வாங்க. சில பாடி பில்டரில் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா இந்த தொட்டி அப்படி பிரிக்கும் போது இதெல்லாம் ஆகாமல் போயிடும், இப்படியே உருப்படியாக இருக்கும்போது தான் கண்ணுக்கு நல்லா தெரியும்ன்றது அந்த அனுபவத்தில் அந்த பாடி பில்டருக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மேட்டில் ஏற்றினா வண்டி பெறட்டும் அப்படின்னு உங்களுக்கு டிரைவருக்கு தெரியும். ஒரு உண்மையான டிரைவருக்கு வந்து இந்த இடத்துல வண்டி ஓட்டினா கண்டிப்பாக அந்த வண்டி ஸ்கிப் ஆகும் அப்படின்னு தெரியும். அது மாதிரி அவர் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி ஆக வச்சுருவோம்னே அப்படின்னு பிரித்து போட்டுட்டு உங்கள்கிட்ட ஐடியா கேட்பார். ஏன்னா இந்த ஆங்கிலெல்லாம் எப்படி ஆக வைக்கிறது அப்படின்னு. அதாவது அந்த தொழில்காரன் தானே ஐடியா சொல்லணும், உங்கள்கிட்ட கேட்பார். அப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்து அப்படி ஒரு வலையில் மாட்டிக்கிடுவீங்க. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன், பீத்தல் பீத்தல் பீத்தல். அதாவது ஒரு ஓட்ட வண்டியை காசு குறைஞ்சிராதா, இப்படி குறைஞ்சிராதா அப்படி குறைஞ்சிராதா பீத்தல் பீத்தல்னு போனீங்கன்னா வண்டியும் பீத்தலாகி நீங்களும் பீத்தலாகி அந்த உங்கள் வாழ்க்கையே வந்து இப்போ ஒரு பீத்தல் வாழ்க்கையாகவே போயிடும். அதனால் பீத்தல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க. உங்களால் முடியும் அப்படின்னா அழகாக ஒரு இது சரியில்லை, அந்த ஒரு செல்ஃபோனில் வந்துட்டு பேட்டரி போச்சுன்னு வைங்க, ஒரு டிஸ்பிளே போச்சுன்னு வைங்க, நீங்கள் அதை வேலை பார்த்து பாருங்களேன், உங்கள் மனசு திருப்திப்படுமான்னு பாருங்களேன். திருப்திப்படாது. தலையை சுற்றி தூக்கி எரிஞ்சிட்டு பேசாமல் புது ஃபோன் வாங்கிடுங்க. ஏன்னா புது ஃபோன் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபோன் திருப்தியாக இல்லைன்னு சொல்லி உங்கள் மனசு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபோனில் இந்த எப்படி லாக் ஆகுது அப்படி லாக் ஆகுதுன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி செல்ஃபோன் வாங்குறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு, எந்த செல்ஃபோனில் போய் எந்த கடையில் என்ன ரேஞ்சில் வாங்கினாலும் செல்ஃபோனுடைய பிறந்த நாளை கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த 4 ஜிபி ரேமும் இன்றைக்கி வர்ற 4 ஜிபி ரேமுக்கும் உண்மையான வித்தியாசம் என்னென்னா, இன்றைக்கி வர 4 ஜிபி ரேம் வந்து கிட்டத்தட்ட வந்து 8 ஜிபிக்கு மேலே இருக்கும். காரணம் என்னென்னா இப்போ வர்ற கனமான ஆப்புக்கெல்லாம் வந்து அங்கே வந்து இடம் கொடுத்துருப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த 4 ஜிபி ரேமில் இன்றைக்கி நீங்கள் கிஃப்டெட்லாம் போனால் 1.5 ஜிபி கூட மிச்சம் இருக்காது ரேம் பவர். அதனால் நீங்கள் எந்த மொபைல் வாங்கினாலும் எந்த ஸ்டோரில் போய் வாங்கினாலும் அதோடைய பிறந்த நாளை பாருங்கள். குறைஞ்சது 3 மாதம் தான் இருக்கணும். அதே மாதிரி வண்டி எடுத்திங்கனாலும் குறைஞ்சது 3 மாதமாக தான் இருக்கணும், அல்லது 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஓல்டெல்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வண்டி வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது நம்ம வறுமை தான் வந்துட்டு 4 பேருக்கு நம்மளை பிடிச்சி கொடுக்குது.
அந்த வறுமையை நம்ம போக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய போக்கு பூரா எப்படி இருக்கணும்னா மேல் நோக்கி இருக்கணும். வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் பறந்துருவீங்க. ஆனால் இதை குனிஞ்சு பார்த்துட்டு அங்கே விழுந்துருமா, இங்கே விழுந்துருமா, இதில் விழுந்துருமா, அதில் விழுந்துருவோம்னா கட்டாயம் விழுந்துருவீங்க. எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லுவார். ஒரு திருடன் நைட்டில் ஓடுனானா, திருடி மாட்டிக்கிறக்கூடாதுன்னு மிகப்பெரிய கிணறை தாண்டி உயிரை வெறுத்து ஓடி போயிட்டான். மறுநாள் வந்து பார்த்தானா கிணறு கிட்டத்தட்ட வந்து 40 அடி மேலே அகலம் இருந்துச்சான். எப்படா தவணும்னு அவனால் கண்டுபிடிக்கவே முடியலையா. சரிங்களா? அந்த மாதிரி ஒரே நோக்கத்தில் நீங்கள் ஓடுனீங்கன்னா ஊர் போய் சேர்ந்துடலாம். நம்ம அங்கே விழுந்துருமா, இங்கே விழுந்துருமா, இங்கனுக்குள்ளே பள்ளம் இருக்குது, அங்கனுக்குள்ளே பள்ளம் இருக்குது, நீங்கள் ஊற்று பார்த்து பயந்துக்கிட்டே நடந்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக விழுவீங்க. நீங்கள் மேல் நோக்கியே பாருங்கள். நான் விழுக மாட்டேன், என்னால் முடியும், நான் சமாளிப்பேன், எனக்கு திறமை இருக்குது, என் உடம்புல தெம்பு இருக்குது, என் மனசில் வைராக்கியம் இருக்குது. நீங்கள் வயசான ஆளாக கூட இருங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு வயசாகி போச்சு, என் ஆயுசு முடிஞ்சிருச்சு, ஏதோ காடு வீடு போகணுது, எனக்கு ஒன்றுமே. இங்கே இருங்க, உடம்புக்கு வயசாகலாம், ஆனால் உங்கள் சிந்தனைக்கும் செயலுக்கும் உள்ளே இருக்கிற மனுஷனுக்கும் வயசாகவே விடக்கூடாது. சரிங்களா? இப்போல்லாம் நம்ம யூடியூப் மூலமாக எத்தனையோ மனிதர்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போல்லாம் ஒருத்தரை பார்த்துருக்குறேன், வயசாகிடுச்சு, ஆனால் வந்துட்டு அவர் மனசுக்கு வயசாகலை. அப்படியே அவருக்கு வந்து இளந்தாரிகளுக்கு வந்து இளம் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும், காதல் பசி இருக்கும், அந்த பசி இருக்கும். ஆனால் அவருடைய பசி பார்த்திங்கன்னா அறிவு பசி. நான் கற்றுக்கிட்ட நல்ல ஜூஸ் கம்பெனியை வந்து 4 பேருக்கு உண்மையான பொருளை கொடுத்து நான் ஒரு உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து 4 பேரை உற்பத்தி பண்ணி விட்டு போவேன் அப்படின்ற ஒரு அறிவு பசியில் தேடிக்கிற மனுஷனையும் பார்த்துட்டேன். நான் ஆன்மீக பசியை பார்த்துருக்குறேன், அறிவு பசியை பார்த்துருக்குறேன். திறமையானவங்களும் பொறுமையானவங்களும் நிதானமானவங்களும் நம்ம நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஜூஸ் கடை வைக்கிறதுக்கு. அவர் எப்படி கேரக்டர்னா, அவரெல்லாம் வந்துட்டு இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, பென்ஷன் காசு வருது வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்திரிக்கலாம். அப்படி எழுந்திரிச்சா எனக்கு நோய் வந்துடும் அப்படின்ட்டு நான் ஒரு கடை வைப்பேன், ஜூஸ் கடை வைப்பேன், 4 பேருக்கு முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காமிப்பேன். என்கிட்ட இருக்கக்கூடிய சுத்தமான தொழில்நுட்பம், பேராசை இல்லாத ஒரு அருமையான ஒரிஜினல் இயற்கை கரும்பு ஜூஸ் போட்டு என்னால் கொடுக்க முடியும். அதை நான் வந்து மாதிரியாக வாழ்ந்து காட்டும் போது என்னை பார்த்து நிறையா பேர் சம்பாதிப்பாங்க. அப்படிங்கும்போது நிறையா பேருடைய வாழ்க்கையில் வந்து விளக்கு எரியும். அப்படி பொங்கி வரணும் ஒவ்வொரு மனுஷனும். அதை விட்டு போட்டு சும்மா சோம்பேறி பேலாக இருந்துட்டு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், பென்ஷன் காசு தின்றேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்துட்டு மருமக சரியில்லாமல் அங்கிட்டு படுத்துருக்குறா, மாமியார் இங்கிட்டு படுத்துருக்கா, இந்த பொம்பளையை நம்மளை பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இவங்களை உத்து பார்த்து மனநோயாளியாகி கிறுக்கு பிடிச்சி அடைஞ்சிடாதீங்க மக்களே. உங்கள் உடம்புக்கு வயசாகலாம், ஆனால் மனசுக்கு வயசாக விடாதீங்க. அதே மாதிரி இளம் பிள்ளைகளுக்கு, இளந்தாரி பையங்களுக்கு சொல்கிறேன், இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பயப்படாதீங்க. பயமே உங்களை பாதாளத்தில் தள்ளி விட்டுரும். நீங்கள் செய்யணும்னா செய்யுங்க, போனால் போது வந்தால் வருது மயிறு. நானும் ஒரு நாள் புது வண்டி வாங்கோண்டா, ஓட்டிக்காமப்படா, என்னால் முடியும்டா அப்படின்னு மோதி பாருங்க. வாங்க, நீங்கள் இளங்காலையாக மோதி பாருங்க. இங்கே இருங்க, இந்த உலகத்தில் உயிரை ஒன்றை தவிர மற்ற எது போனாலும் வந்துடும், மயிருக்கு சமம். சரிங்களா? அதனால் நண்பர்களே, பயப்படாதீங்க. பொருளாதாரம், நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை, இதெல்லாம் நினச்சி கலங்காதீங்க. தைரியமாக இருங்க. நீங்கள் எந்த ஊருக்காரராக இருந்தாலும் எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் தைரியமாக இருங்க, செய்யுங்க, செஞ்சு முடிங்க. சரிங்களா? அதை விட்டு போட்டு கீழ் நோக்கி பார்த்துக்கிட்டு, அந்த அண்ணன் அப்படி சொன்னார், இந்த அண்ணன் எப்படி சொன்னார், போனால் பயனாக போடுவாங்களாம்ல, இந்த புது வண்டி எடுத்தால் சென்சாரு, பழைய வண்டி எடுத்தால் எம்சார்னு போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம வந்து பயன்தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் தோக்கடிச்சிடும். சரிங்களா? வீரனுக்கு அழகு என்னமா, தன்னுடைய கோழைத்தனத்தை மறைக்கிறது தான். அதே மாதிரி நம்மளுக்கு கோழைத்தனம்லாம் இருக்கவே கூடாது. இளம் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதாவது உடம்புக்கு வயசாகிட்டு போகுது, ஆனால் எக்கார்ந்து கொண்டும் மனசுக்கோ தன்னுடைய சிந்தனைக்கோ வயசாக விடாதீங்கன்னா ஆரோக்கியமாக அறிவு பசியோட அறிவை தேடுங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவேன், என்னால் முடியும். எந்த சோதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் பூரா என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இறைவன் கொடுக்குற ட்ரைனிங், ஃப்ரீ ட்ரைனிங். நீங்கள் போயிட்டு ஒரு ஜிம் பாடியில் போயிட்டு படம் கட்டிட்டு அதை பிடிச்சி வெயிட்டை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு கம்பெனியில் போய் அந்த லோடை வண்டியில் ஏற்றி இறக்குங்க, அதுவே மிகப்பெரிய ஜிம்மு. காசை கொடுத்து போய் இழுக்கிறதுக்கு நம்ம காசை வாங்கிட்டு இழுத்தணும் வைங்க, லோடை இறக்கணும்னு வைங்க, அது உடம்புக்கு ஆரோக்கியம். சரிங்களா? அது மாதிரி ஃபுல்லாக உல்ட்டாவாக யோசிக்காமல் சரியாக யோசிங்க நண்பர்களே. ஏதோ எனக்கு மனசில் தோணுனதை சொல்லிட்டேன். உங்கள் மனசில் என்ன தோணுது, உங்கள் முடிவை எப்படி எடுக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குது,
உங்களால் என்ன செய்ய முடியும், இல்லை என்ன செஞ்சால் தான் நீங்கள் மாட்டிக்கிருவீங்க? மாட்டவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து செய்ய போகிறது தொழிலுக்குரிய ஆலோசனையும் தொழிலுக்குள்ள தேடலும் தான் தேடுறீங்களே தவிர தப்பான ஒன்றும் தெரில. இப்போலாம் ஒரு தம்பியெலாம் வந்துட்டார், 400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. நீங்கள் உங்கள் பேச்சுக்காக வந்தனே, நீங்கள் எனக்கு தொட்டி போட்டு கொடுங்கன்னு வந்துட்டாப்புல. அப்படிப்பட்ட சிங்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட வர்றதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு காசுக்காக பேசலை. நான் காசுக்காக தொழில் பண்ணுறவனும் இல்லை. என்கிட்ட வர்றது பூரா ஒரிஜினல் சிங்க குட்டியாக தான் இருக்குமே தவிர சொட்டை பொட்டை குழப்பம் உள்ளவன், மனநிலை சரியில்லாதவன், இந்த அவசரம் கொடுக்க இந்த அதே மாதிரி நான் வந்து பாடி கட்டி தரேன் அப்படின்னா இந்த ஆத்திரப்படுறேன் அவசரப்படுறேன் மூத்திரக்கல்லில் அடைச்ச மாதிரி எனக்கு 10 நாளில் வேணும், 2 நாளில் வேணும், 3 நாளில் வேணும், உடனே வேணும், ஐயோன்றவனுக்கெலாம் நான் ஆகவே மாட்டேங்க. அதுக்கு நான் சரிப்பட்டே வர மாட்டேன். என்கிட்ட வந்தால் அந்த வண்டி 20 வருஷத்துக்கு அசையக்கூடாது. அதுக்கு நான் வேலை பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை, தியாகம்லாம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு உண்மையான வேலைக்காரனாக மட்டும் இருக்கணும். நான் அதை விட்டு நான் உங்களுக்கு முதலாளி ஆகும் உடவுல இந்த பங்காளிகளுக்கு நான் வந்து பந்தாகாட்ட விரும்பலை. உள்ள காசு போதும், உள்ள சம்பாத்தியம் போதும், உள்ள சாப்பாடு போதும். 4 பேருக்கு நன்மை செய்ய வேணாம், ஒருத்தனுக்கு கூட கெட்டது செய்யாமல் நம்ம ஒரு தொழிலை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். நண்பர்கள், ஏன் நோக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், உங்கள் தொழிலை பற்றி அறியாத மனுஷனாக கூட இருக்கலாம். ஆனால் வாடகை பேசும்போது அதில் ஒரு நியாயம், ஒரு நீதி, ஒரு நேர்மை. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கஸ்டமர்கள் அனைவரும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருமே ஒரு சிங்கக்குட்டியாக தான் இருப்பாங்க. கண்டிப்பான முறையில் நான் பார்த்துட்டேங்க. ஃபுல்லாமே நம்மக்கிட்ட வர ஆளுக்கு அப்புறம் வேறு லெவல். இப்படிக்கு உங்கள் தங்கம் பாடி பில்டிங்.